வெல்கம் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் ரொம்பவும் சுவையான ஒரு வெஜ்ஜு குருமா எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு நான் ரொம்ப பெரிய சைஸில் ஒரு 2 கேரட்டும் ஒரு 5-6 பீன்ஸ் எடுத்திருக்கேன். எடுத்ததை இந்த மாதிரி 1 இன்ச் அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். இந்த குருமா நம்ம ஆப்பம், தோசை, இட்லி, பூரி, சப்பாத்தி, சாதம் எது கூட வேணாலும் சாப்பிடலாம். அவ்வளவுக்கு செம காம்பினேஷனாக இருக்கும். பிள்ளைங்க வேண்டானே சொல்ல மாட்டாங்க. கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ நான் அதுக்கு 2 பெரிய சைஸு உருளைக்கிழங்கும் ஒரு பெரிய சைஸு வெங்காயமும் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கோம். கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம அப்புறம் மசாலா என்னெல்லாம்னு பார்க்கலாம். ஒரு பாதி அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்கேன். ஒரு முறை தேங்காய்னு சொல்லுவாங்க, அது எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் தேவைக்கு எடுக்கலாம். அதில் 2 பெரிய சைஸு பச்சை மிளகாயை ஒடிச்சு போட்டிருக்கேன். அப்புறம் பிளாக் பெப்பர் பவுடர், நம்ம நல்ல மிளகு பொடி ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு எடுத்தால் போதும், அதிகம் எடுக்க வேண்டாம். அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் பெருஞ்சீரக பொடி எடுக்கலாம். அது கூட 2 பல்லு பூண்டு நான் கட் பண்ணி 3ஆக கட் பண்ணி போட்டிருக்கேன். போட்டு அது கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக இதை ஆட்டி எடுக்கலாம். நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கணும். குருமா எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் தேங்காய் எடுத்துக்கோங்க. நம்ம இந்த அளவுக்கு நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக ஆட்டி எடுத்தாச்சு. சரி, அப்புறம் சட்டியை அடுப்பில் வச்சு எண்ணெய் சூடானதும் நம்ம கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிட்டு அதில் நம்ம கொஞ்சம் இறைச்சி மசாலா, அன்னாசி, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அதை கொஞ்சம் போட்டு கொடுத்துட்டு அது சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாயை ஃபஸ்ட்டு போடணும். அப்போ தான் அது கொஞ்சம் வதங்கி கிடைக்கும். அதனால் அதை ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வெங்காயத்தை போடலாம். வெங்காயமும் கொஞ்சம் லைட்டாக ஒரு அரை மினிட்டு நம்ம வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு கொடுக்கலாம். எல்லா வெஜிடபிள்ஸுமே நல்லா வெந்து கிடைக்கணும். நம்ம அதுக்காக கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணலாம். உப்பு போட்டால் சீக்கிரமாக வதங்கி கிடைக்கும். அதனால் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு எடுத்து நம்ம மொத்தமாக மிக்ஸ் பண்ணி நல்லா கொஞ்சம் பாயில் பண்ணி எடுக்கலாம். இன்னும் கொஞ்சம் கூட வதங்கணும். நம்ம மூடி போட்டு வைக்கலாம். இப்போ கூட முழுசாக வதங்கல. ஸோ ஒருக்கா கிளறி கொடுத்துட்டு திரும்பவும் மூடி வச்சுட்டு ஒரு 1 மினிட் கழிஞ்சு கண்டிப்பாக இது ரெடி ஆகும். ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு எடுத்தால் போதும். இப்போ ஃபுல்லாக பாயில் ஆயாச்சு. நமக்கு இப்போ அதை கொஞ்சம் கட் பண்ணி பார்த்தாலே தெரியும் அது வெந்திருக்குது. பாருங்கள், இப்போ முழுசாக வெந்தாச்சு. இப்போ நமக்கு ஆட்டி வச்சுருக்க மசாலாவை இதில் போட்டு குருமா ரெடி பண்ணலாம். அவ்வளோதாங்க. ரொம்ப ஈஸியான ரெசிபி, ரொம்ப சுவையானது, ஹெல்த்தியானது. நீங்கள் காலையில் டிஃபனுக்கு பிள்ளைங்களை கண்டிப்பாக மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம இது எதுக்கு கூட சாப்பிட போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி நமக்கு அதிகமாகவும் கம்மியாகவும் ஊற்றலாம். ஃபார் எக்ஸாம்பிள் குருமா சப்பாத்திக்கு நம்ம ரொம்ப கம்மியாக ஊற்றி ரொம்ப கெட்டியாக வைக்கணும். மீதி இதுக்கு நீங்கள் தண்ணியாக வைங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தேங்காயும் அதிகம் ஆட் பண்ணுங்கள். இவ்வளோதாங்க, நமக்கு சுவையான குருமா ரெடி ஆகுது. இப்போ கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்க ரம்ப இலையை நான் போட்டிருக்கேன். ரம்ப இலை இல்லைன்னா பரவாயில்ல, இது ரொம்ப சுவையும் வாசமாக இருக்கும். அதனால நான் கண்டிப்பாக இதை எப்போவுமே ஆட் பண்ணுவேன். இல்லாதவங்க ஆட் பண்ணாட்டாலும் பரவாயில்ல. இப்போ நம்ம கொஞ்சம் இதை நல்லா வேக விடணும். இந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் பாயில் பண்ணி எடுக்கலாம். நம்ம சுவையான வெஜ்ஜு குருமா ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், ரொம்ப பாயில் ஆகிடுச்சு. இப்போ ரொம்ப வாசமாக தூக்கலாக இருக்குது வாசம். இப்போ நமக்கு சர்வ் பண்ணலாம். மல்லி இலையை போட்டுட்டு கொஞ்சம் ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம சர்வ் பண்ணலாம். நான் பூரிக்க கூட இன்றைக்கி சாப்பிட போகிறேன். யாருக்கெல்லாம் இந்த குருமா பிடிக்கும் கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பாருங்கள், நான் பூரி கூட எடுத்து வச்சு சாப்பிட போகிறேன்.
நீங்களும் ஒரு வாட்டி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தாலும் வந்து சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.